நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பிஞ்சனூர் நல்லூர் சாலையின் குறுக்கே உள்ள ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடிவிட்டு சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் சேலம் ரயில் செல்லும் தண்டவாளத்தில் நின்றபடி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கினால் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு செல்ல மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். விருதாச்சலத்திலிருந்து சேலம் போற இந்த மார்க்கத்தில் கூட ரயில் தண்டவாளம் கேட் நம்பர் 73 இளைஞனூர்ல கிராஸ் ஆகுதுங்க. இந்த கேட் நம்பர் 73 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிராம மக்கள் தன்னுடைய எல்லா அரசு தேவைகளுக்கும் சேவைகளுக்கும் பொதுமக்களுடைய எல்லா நலன் சார்ந்த தேவைகளுக்கும் நல்லூர் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த கேட்டை நம்ம கிராஸ் பண்ணி போய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. கடந்த 2019 ரயில்வே நிர்வாகம் சுரங்கப்பாதை தோன்றதுக்கான ஏற்பாடை முன்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுமக்கள் சார்பில் அந்த சுரங்கப்பாதைக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு பொதுமக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மனு கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்து அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் ஒரு 6 மாதம் தோன்றது, அப்புறம் திரும்ப விடுறது இப்படி இருந்துச்சு. கடலூரில் கடந்த மாதம் கடலூர் நடந்த இந்த ரயில் ஆக்சிடென்ட்டை மையப்படுத்தி அந்த ஆக்சிடென்ட்டை காரணமாக வச்சு நாங்கள் கலந்துட்டு இருந்த இந்த ஆளுநர் ரயிலை கிட்ட அரசாங்கம் நிரந்தரமாக மூட சொல்லி கடந்த 28 ஆடியோ உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு அடிப்படையில் நாங்கள் இங்கிருந்து போகிறதுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாதுங்க. தனி தீபா மாறி இருக்கு எங்கள் கிராமம். கிட்டத்தட்ட 12 கிராமம் தனி தீபா மாறி இருக்குது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு 12 கிராமம் பொதுமக்களை ஒன்றிணைச்சு ரயில் மறியல் போராட்டங்கிறத இன்னைக்கு நாங்கள் இந்த கேட் நம்பர் 73 நடத்திருக்கிறோம். கேட் கீப்பர் போடணுன்ற கோரிக்கையை முன் வச்சு அதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் வந்தாங்க. மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் நேரில் வந்தாங்க. பொதுமக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ரயில்வே துறை அதிகாரிகள் சில பேர் வந்திருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஆடியோ கடந்த 28 போட்ட உத்தரவை வாபஸ் பெற்றுக்கிட்டு தற்சமயம் அந்த 12 கிராம மக்களும் இந்த வழியை பயன்படுத்தலாம் அப்படின்ற உத்தரவாதத்தை வாய்மொழியில் கொடுத்துருக்காங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல. அது ரயில்வே பாலிசிங்கிறத காரணத்தை காட்டி வாய்மொழியில் கொடுத்துருக்காங்க. தற்சமயம் இதை பாதையை தொடர சொன்னதுனால பொதுமக்களுடைய போராட்டம் தற்சமயம் தான் கைவிடப்பட்டிருக்கு. இந்த போராட்டன்றது ரயில்வே நிர்வாகமும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசும் கொடுத்த உத்தரவாதத்தை 100% நிறைவேற்ற முனைப்பு காட்டலன்னு சொன்னாக்கா இன்னைக்கு 1000 பேர் தரப்பின பொதுமக்கள் நாளைக்கு 5000 பேராகவும் 10,000 பேராகவும் மாறுவாங்க. இது மிகப்பெரிய போராட்டமா வடிவமா மாறும். தமிழ்நாடு அளவில் இது பெருசா பூமாகும். இதை தொடர்ந்து பொதுமக்கள் செஞ்சு கொடுக்கலாக்கா 100% 12 கிராம மக்களும் வரக்கூடிய சட்டமன்ற புறக்கணிக்கிற ஏற்பாடு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த பாதையை தொடர சொல்லிக்கிறாங்க. அதனால தற்சமய போராட்டம் கைவிடப்படுது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.